Hi everyone, welcome to VeeVee Infotech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7.0ல ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுடைய செட்டிங்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபைண்டிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்மார்ட் ஃபைண்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் கீ இருக்குது, என்னென்னா Alt+F. இதை கொடுத்து நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டமோ ஒரு லெஜரோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய செட்டிங்ஸை நம்ம எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே மேலே F1 ஹெல்ப்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ்னு ஆப்ஷனுக்குள்ளே போனால் நமக்கு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு ஆப்ஷன் இப்போ 7.0ல ஆட் ஆயிருக்கு. இந்த ஃபைண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபைண்டு நமக்கு வெளியே வியூ ஆகுது இல்லையா, அதோடைய செட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஃபைண்ட் வித்தின் லோடட் கம்பெனிஸ். ஓகேங்களா, லோடட் கம்பெனிஸ்னால் நம்ம எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்தந்த கம்பெனிஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக் ஐட்டமும் எல்லா லெஜர்ஸுமே நம்ம சர்ச் பண்ணால் நமக்கு வந்துடும். இதே நான் ஜஸ்ட் இதை என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட் கம்பெனினா நம்ம எந்த கம்பெனி இப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கம்பெனியுடைய ஒரு லெஜர் ஆகட்டும் ஒரு ஸ்டாக் ஐட்டம் ஆகட்டும் நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த கரண்ட் கம்பெனியில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கரண்ட் கம்பெனி நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு Alt+F கொடுத்துட்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிறதுல நான் போட்டது எல்லாமே எனக்கு இங்கே வியூ ஆகும். இது என்னன்னா கரண்ட் கம்பெனி, அதாவது கம்பெனி 7.0 அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணிக்கிற கம்பெனி மட்டும்தான். நான் இதே அனதர் கம்பெனி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னன்னா டெமோ கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா த சேம் F1ல போய் செட்டிங்ஸில் ஃபைன் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் கம்பெனின்னு இருக்கிறத லோடட் கம்பெனியை நான் மாற்றுறேன். லோடட் கம்பெனின்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் கஸ்டமர் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7.0ல இருக்கிற கம்பெனிஸும் சரி, நான் டெமோ கம்பெனியில் கிரியேட் பண்ணியிருக்கிற லெஜர்ஸும் சரி எல்லாமே எனக்கு வியூ ஆகும். அதில் இருக்கிற டிரான்சாக்ஷன் எனக்கு மேலேயும் அதில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு கீழேயும் வியூ ஆகும். இதை நம்ம ஜஸ்ட் உள்ளே போய் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நம்ம இந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் ஃபைண்ட் ஆப்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட் ஷோ ஃப்ரம் ஆல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல் ரிசல்ட் இதில் என்ட்ரு பண்ணி உள்ளே போனீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் டிரான்சாக்ஷன் எப்போவுமே நான் செக் பண்ணி பார்க்க மாட்டேன், மாஸ்டர்ஸ் மட்டும்தான். அதாவது ஸ்டாக் ஐட்டம் ஆகட்டும் ஒரு லெஜர், இது மாஸ்டர்ஸ் மட்டும்தான் நான் சர்ச் பண்ணால் எனக்கு வரணும் அப்படின்னா இந்த மாஸ்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்ஷன் தான் என்னென்னா கீழே ஷோ ரிசல்ட் வென் அப்படின்னு சொல்லி ஆல் வேர்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் எனி வேர்ட்ஸ் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு. ஆல் வேர்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட்னா நம்ம எல்லா வேர்ட்ஸும் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தா நமக்கு வியூ ஆகும். எனி வேர்ட் இஸ் ப்ரெசென்ட்னா நம்ம என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு அதை எடுத்துகிட்டு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நான் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாஸ்டர்ஸ் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ரெண்டு கம்பெனிலையும் நான் ரெண்டு மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் அப்படின்னு. அதுதான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஒன்று 7.0 கஸ்டமர், ஒன்று கஸ்டமர் டெமோ. ஃபஸ்ட்டு நமக்கு டிரான்சாக்ஷனோடவே நமக்கு வியூ ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு மாஸ்டர்ஸ் மட்டுமே எனக்கு செலக்ட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறத நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எஃப்ல செட்டிங்ஸில் ஃபைண்ட் அப்படிங்கிறது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனா இன்க்ளூட் சிமிலர் ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னா இப்போ சப்ளையர் அப்படிங்கிறத நான் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு லெக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணால் சப்ளையர் மட்டும் இல்லாமல் கஸ்டமருங்கிற வேர்டுலேயும் நமக்கு எஸ்ங்கிற ஸ்பெல்லிங் வந்திருக்கும். அதுவுமே எனக்கு கண்டெய்னர் எல்லாமே வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம அதை எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ளூட் கண்டெயின் மேட்ச் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாமே கொடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பெல்லிங்ஸும் கண்டெயின் மேட்சும் ரெண்டுமே நம்ம எஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே வியூ ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா மெயின்டைன் ஹிஸ்ட்ரினா இப்போ நம்ம ஃபோனில் ஒன்று சர்ச் பண்ணியிருப்போம். சர்ச் பண்ணிட்டு எகைன் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகி உள்ளே போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சர்ச் பண்ணியிருக்கோமோ சர்ச் ஹிஸ்ட்ரி வரும் இல்லையா, அந்த மெயின்டைன் ஹிஸ்ட்ரி தான் இது. இப்போ நான் இதையும் எஸ் பண்ணிக்கிறேன். எஸ் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்துக்கிறேன். Alt+F கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி CUS கஸ்டமர் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால என்னன்னா ஆல்ரெடி சர்ச் நான் எனபிள் பண்ணியிருக்கிறதுனால
எனக்கு இங்கே வந்து வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதே மாதிரி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே எனக்கு வியூ ஆகும். நான் மாஸ்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கனால எனக்கு மாஸ்டர்ஸ் மட்டும் வியூ ஆகுது. இதே நான் எஸ்ங்கிற ஒரே ஒரு வேர்டை மட்டும் நான் கொடுக்குறேன், ஐ மீன் ஒரே ஒரு லெட்டர். இப்போ இதுல எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா எஸ்ங்கிற வேர்ட் வந்து கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு இப்போ வியூ ஆகுது. நம்மளோட VeeVee இன்ஃபோடெக்ல வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து VeeVeeInfotech.comல போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற TallyPrime ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.